ரெஸ்டாரண்ட் வெளிய ஒரு பஞ்ச்ல அழுக்கான உடையோட ஒரு வீடில்லாத மனுஷன் உட்கார்ந்திருந்தாரு. உள்ள சாப்பிடுறவங்கள பார்த்துட்டு நினைச்சாரு, நல்ல வாசனை. ஒரு வாய் கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும். திடீர்னு தோள்ல யாரோ தட்டுனாங்க. திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு சாப்பாட்டு பொட்டலத்தோட நின்னா. நன்றி கண்ணு கண்ணு கலங்க சொன்னாரு. அந்த பொண்ணு சிரிச்சுட்டு சொன்னா, ஒவ்வொரு ராத்திரியும் இங்க வாங்க அங்கிள். இது எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட். நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அன்னையில இருந்து அவரு தெருவுல சுத்துனாரு, பார்க்ல தூங்குனாரு, பிச்சை எடுத்தாரு. மக்கள் அவர அக்னாப் பண்ணாங்க, திட்டுனாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு மட்டும் தினமும் சாப்பாடு கொடுத்து அன்பா பேசுவா. ஒரு ராத்திரி அந்த பொண்ணு காத்திருந்தா. அவரு வரல. வாரங்கள் ஆச்சு. ஆளையே காணோம். அப்புறம் ஒரு நாள் ஈவ்னிங் ஒரு லக்ஷரி கார் ரெஸ்டாரண்ட் முன்னாடி நின்னுச்சு. பாடிகார்ட்ஸ் இறங்குனாங்க. ஷாமிராவோட மக்கள் கூட்டம். ஸ்டாரண்ட்குள்ள ஒரு பெரிய நடிகர் நுழைஞ்சாரு. ஒரு சைட்டஸ அம்மா கிட்ட கொடுத்து சொன்னாரு, இது உங்களுக்கு. அம்மா பயந்துட்டாங்க. நீங்க யாரு? ஏன் இவ்ளோ பணம்? அந்த நடிகர் சிரிச்சாரு, நான் தான் அந்த வீடில்லாத மனுஷன். உங்க பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா நான் உண்மையில ஹோம்லெஸ் இல்ல. ஒரு மூவி ரோல்க்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அம்மா குழம்பி போனாங்க. நடிகர் சொன்னாரு, அந்த நாட்கள்ல என்ன மனுஷனா மதிச்சு கருணை காட்டுனது உங்க பொண்ணு மட்டும் தான். அதுக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கேன். யாருன்னு தெரியாம செய்யுற கருணை தான் உண்மையான மனிதநேயம். நீ யாருக்கு ஹெல்ப் பண்றன்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு சாப்பாடு, ஒரு சிரிப்பு ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்தலாம். கைண்ட்னஸ் ஆல்வேஸ் கம்ஸ் பேக்.